Welcome to Agarwa Asset Service. நாங்கள் ரெஜிஸ்டர்ட் ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர் அண்ட் ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். உங்களுக்கு இன்சூரன்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடாக எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் இந்த கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம ஆன்லைனில் வாங்குறதுக்கும் ஆஃப்லைனில் வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம். ஆன்லைனில் நம்ம வாங்குறப்ப கண்டிப்பாக அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. நம்ம வெப்சைட்டில் போய் பார்ப்போம். இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம பாலிசி வாங்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா, நம்ம இப்ப எல்லாமே வந்து ஆன்லைன்ல வாங்கி பழக்கப்பட்டோம். நமக்கு டெய்லி யூஸ் பண்ற கன்சியூமபிள்ஸா இருக்கலாம், குக்கிங் ஐட்டம்ஸா இருக்கலாம். எதுனாலுமே நம்ம டக்குன்னு சொல்லி ஆன்லைன்ல பார்க்குறோம், கம்பேர் பண்றோம். நம்ம நேர்ல ஆன்லைன்ல வாங்குறதுக்கும் பிரைஸ் கம்பேரிசன் சீப்பா இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரக்ட்டா ஆன்லைன்ல பை பண்ணிருவோம். சேம் நம்ம வந்து எதுல அப்ளை பண்றோம்னா, இன்சூரன்ஸ் வாங்குறதுலயும் அப்ளை பண்ணி பார்த்துருந்தோம். ஆனா, அதுல எவ்வளவு பெரிய ஒரு டிராபேக்ஸ் இருக்குங்கிறத இப்ப இந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். ஏன் டிராபேக்ஸ் இருக்குது? ஆன்லைன்லயும் அதே தானே பண்றாங்க. ஆஃப்லைன்லயும் அதே தான் பண்றாங்க. இப்ப அட்வைசர பார்த்தா அவங்க ஃபோன் பண்ணி நம்மள இது பண்ணுவாங்க. நேர்ல வந்து மீட் பண்ணுவாங்க. அந்த மாரிலாம் இல்ல. இந்த இன்சூரன்ஸ்ங்கிறது மத்தவங்களுக்காண்டி வாங்குற விஷயம் இல்ல. நம்மளுக்காண்டி வாங்குற விஷயம். நம்மளுக்காண்டி வாங்குறப்ப பிரைஸ் கொஞ்சம் அதிகமா இருந்தா பரவால்ல. அத நம்ம பே பண்றத யோசிக்கக் கூடாது. பிரைஸ் ஏன் அதிகமா இருக்குன்னா, இப்ப ஆன்லைன்ல வாங்குனா 15% டிஸ்கவுண்ட் தராங்க. நான் ஆஃப்லைன்ல வாங்குனா அந்த டிஸ்கவுண்ட்ஸ் இருக்காது. அப்படிங்கிறதுல அந்த சின்ன பிரைஸ் விஷயத்துல நம்ம எதுல போய் லாக் ஆவோம்னா, எப்போ ஒரு கிளைம் வாங்குறோமோ, அப்போ போய் நம்ம லாக் ஆவோம். லாக் ஆவோம் இன் த சென்ஸ் எல்லா டைமும் ஆகுமான்னா தெரியாது. நமக்கு அந்த மாரி ஆயிடுச்சுன்னா, நம்ம அத எப்படி ஃபேஸ் பண்ணுவோங்கிறது நம்ம கிட்ட தான் இருக்குது. ஏன்னா, நீங்க யாருக்கு கால் பண்ணுவீங்க? ஆன்லைன்ல வாங்கிட்டு, எப்படி அத சார்ட் அவுட் பண்ணுவீங்க? இந்த மாரி விஷயம்லாம் நெறைய இருக்குது கிளைம் டைம்ல. அதுக்கு அட்வைசரையோ, ஏஜென்ட்டையோ அப்ரோச் பண்ணி, அவங்கள்ட்ட நீங்க ஆஃப்லைன்ல பெட்டரா பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். உங்களுக்கும் ஒரு பீஸ் ஆஃப் மைண்டா இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளா எடுத்திருக்கிறேன். இத ஆன்லைன்ல பார்க்குறோம். இப்போ ஒரு பெர்சன் புதுசா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கன்னு நெனைக்காரு. ஸோ டைரக்ட்டா ஆன்லைன்ல போய் சர்ச் பண்றாங்க. இங்க வழக்கமா எல்லா கம்பெனிஸோட ஹெல்த் இன்சூரன்ஸும் வந்திருக்கு. நான் இத வந்து ஒரு என்கரேஜ் பண்றதுக்காண்டியோ, இதுக்காண்டியும் சொல்லல. ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் கம்பேரிசன்க்காண்டி நாலெட்ஜபிளா இருக்கட்டும்ங்கறதுக்காண்டி இந்த விஷயம் பண்றேன். உடனே எல்லாரும் கேட்டுப்போம். ஓகே ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் தானே எல்லாரும் சுத்தி சுத்தி வாங்கிட்டு இருக்காங்க. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஸ்டார் ஹெல்த்தே பார்க்குறேன். சூப்பர் ஸ்டார்ன்னு ஒரு பாலிசி இருக்குது. அதுல பார்த்தீங்கன்னா, 10,00,000 கவர் அமௌண்ட்டுக்கு இயர்லி பார்த்தீங்கன்னா, ₹7,918 வருது. அப்ப மத்ததெல்லாம் பார்க்குறப்ப 8,000 இருக்குது. நிவாபூபா 6,000. ஸோ அந்த மாரி பிரைஸ் கம்பேரிசன் இருக்குது. ஓகே ஸ்டார் ஹெல்த்தா எல்லாரும் சொல்றாங்க. ஸ்டார் ஹெல்த்தே வாங்குவோம்ன்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டார் ஹெல்த்துக்கு செலக்ட் பண்றீங்க. ஓகே செலக்ட் பண்ணோனே இயர்லி பார்த்தீங்கன்னா 7,000 வருது. 5 இயர்ஸ்க்கு 32,000 பே பண்ணா போதும். சேவ் 3,000. தென் இதுல ரைடர்ஸ்ன்னு இருக்கு. இன்சூரன்ஸ்ல ரைடர்ஸ் குடுப்பாங்க. ரைடர்ஸோட எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னா, நம்ம எப்படி ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்குறப்ப அதில டாப்பிங்ஸோ, ஆட் ஆன்ஸோ நம்ம பண்ற மாரி, ரைடர்ஸுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுத்து தான் ஆகணும். ஏன்னா, இந்த ரைடர்ஸ்ல தான் அவங்க பேஸ் இன்சூரன்ஸ் தாண்டி நெறைய விஷயங்கள் குடுக்குறது ரைடர்ஸ்ல தான் அப்ளிகபிள் ஆகும். இப்ப அதில ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் போனஸ் குடுத்துருக்காங்க. 100% அடிஷனல் சம் இன்சூர்டு. ஆனா, இத ப்ராடக்ட் லேபிள்ல பார்க்குறப்ப 100% அடிஷனல் சம் இன்சூர்டுன்னு தான் இருக்கும். அது ரைடர் ஆட் பண்ணி தான் அந்த சம் இன்சூர்டு வருதுங்க நமக்கு தெரியாது. அப்போ ஒரு 7,000 பேஸ் கவருக்கு நம்ம பே பண்ணிட்டு 1842 பே பண்ணா எக்ஸ்ட்ரா 9,000க்கு மேல வரும். அப்ப இது பண்ணா தான் இது வருங்கிறது நமக்கு இந்த ரைடர்ஸ் மூலியமா தான் அது புரிய வரும். நான் ரொம்ப ரைடர்ஸ போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்க விரும்பல. இதுல நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ்ன்னு இருக்குது. பிரீமியம் 552 இன்பில்ட்ன்னு குடுத்துருக்காங்க. அப்ப நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் என்ன? ஆஸ்பத்திரியில நமக்கு அட்மிஷன் சார்ஜஸ், யூஸ் பண்ற கிளவுஸ், மாஸ்க் எல்லாமே வந்து நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ். அப்ப இது வந்து பிரீமியத்திலேயே உள்ள வந்துருதுன்னு குடுத்துட்டாங்க. கெட் கவரேஜ் ஃபார் நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் அஸ் பெர் லிஸ்ட் 1. ரெஃபர் பாலிசி வேர்டிங் இப்படின்னு குடுத்துட்டாங்க. நம்ம இந்த வீடியோல பார்க்க வந்ததே அந்த ஒரு மெயினான விஷயம். ரெஃபர் பாலிசி வேர்டிங். ஸோ ஆன்லைன்ல நம்ம வாங்குறப்ப எல்லாமே வந்து ஒரு மார்க்கெட்டிங் டெர்ம்ஸா ஸ்வீட் கோட்டடா தான் இருக்கும். ஆனா அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்னு இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. ஒரு கம்பேரிசனுக்கு நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் எடுத்துக்குவோம். நிவாபூபால ஆஸ்பயர் பிளாட்டினம். ஸோ இத பார்த்தீங்கன்னா, அதே 10,00,000 கவரு. பாலிசி பீரியட் 1 இயர்க்கு வந்து 10,600 சம்திங் வருது. அது 7,000 வருது. இது 10,000 வருது. பிரீமியம் கூட இருக்குதே அப்படிங்கிறது இல்ல. இதுலயும் ரைடர்ஸ் குடுத்துருக்காங்க. இங்க ஒரு ரைடர்ல பார்த்தீங்கன்னா, சேஃப் கார்ட் பிளஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ரூ. 1,335 வருது. அப்போ இது வாங்குனா நான் கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் கவர் ஆகும்னு இந்த கம்பெனியோட பாலிசி டெர்ம்ஸ்ல இருக்குது. இவங்க என்ன குடுத்துருக்காங்க? ஆஸ் பெர் லிஸ்ட் 1, 2, 3, 4 ஆஃப் அனெக்சர் 1. இது எல்லாமே கவர் ஆகும். இந்த சேஃப்கார்ட் பிளஸ்ங்கிற ஒரு ரைடர் ஆட் பண்ணிட்டா இது எல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு.
இப்போ நம்ம போன தடவ பார்த்ததுல பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு 7000 இந்த ரைடர் இன்பில்ட்டாவே இருக்குது. அப்ப ஏன் நான் இதே வாங்கிட்டு போயிருவேனே! நான் எதுக்கு அடிஷனலா 1300 குடுத்து பிரீமியம் கூடணும். எனக்கு அது 10,000 மேல வந்துருது. நான் அதுக்கு இதே எடுத்துட்டு போயிருவேனா? அப்புட்ன்னா, அந்த இடத்துல தான் நீங்க லாக் ஆகுறீங்க. ஏன்னு இப்ப உங்களுக்கு தெளிவா காமிக்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? ரெஃபர் பாலிசி டாக்குமெண்ட்ன்னு குடுத்துருக்காங்க. நம்ம அந்த பாலிசி டாக்குமெண்ட்ட நான் எல்லாரையும் சொல்ல வரல. அத நம்ம படிக்கவே மாட்டோம். நம்ம பாட்டுக்கு இதுல குடுத்துருக்காங்க அப்படின்னு பிளைண்டா பிலீவ் பண்ணி வாங்கிருவோம். பிரச்சனையில மாட்ட போறது நம்ம தான். அத உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன். இப்போ பாலிசி டாக்குமெண்ட் ஸ்டார் ஹெல்த்தோட சூப்பர் ஸ்டாரையும் எடுத்திருக்கிறேன். நிவா புப்போட ஆஸ்பயரையும் எடுத்திருக்கேன். பாலிசி டாக்குமெண்ட்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார் ஹெல்த்தோடத பார்ப்போம். கவரேஜ் ஃபார் நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ். Item as per list 1 become payable if there is an admissible claim under the policy for the inpatient or daycare treatment. அப்போ இவங்க லிஸ்ட் குடுத்துருக்காங்க போல. அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல உள்ளது மட்டும் தான் கவர் ஆகும். மத்த லிஸ்ட்ல உள்ளதெல்லாம் கவர் ஆகாதுங்கிற மாரி தான் இதுல கோட் பண்ணியிருக்காங்க. இப்ப இதே இது நிவா பூபால பார்ப்போம். நிவா பூபால பாலிசி டாக்குமெண்ட்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, சேஃப்கார்டு பிளஸ்ன்னு 2 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. சேஃப்கார்டு எடுத்தீங்கன்னா, லிஸ்ட் 1ல உள்ள ஐட்டம்ஸ் மட்டும் தான் கவர் ஆகும். மத்தது கவர் ஆகாது. சேஃப்கார்டு பிளஸ் எடுத்தீங்கன்னா, லிஸ்ட் 1, 2, 3, 4 வரைக்கும் ஐட்டம்ஸ் ஃபுல்லா கவர் ஆகும்னு குடுத்துருக்காங்க. அப்ப இது என்னென்ன ஐட்டம்ஸ்ங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ அதுக்காண்டி தான் அந்த பாலிசி டாக்குமெண்ட்ஸ போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் கன்சூமபிள்ஸ் பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் 1ல 68 ஐட்டம்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அவங்களே மென்ஷன் பண்ணுங்க. லிஸ்ட் 1 68 ஐட்டம்ஸ். இதுல பார்த்தீங்கன்னா, பேபி ஃபுட்ஸ், பியூட்டி சர்வீசஸ், பெல்ட்ஸ், பிரேசஸ், பட்ஸ் ஸோ இந்த மாரி விஷயங்கள் குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 68 ஐட்டம்ஸ். இது மட்டும் தான் அந்த ரைடர்ஸ்ல கவர் ஆகும்னு குடுத்துருக்காங்க. அப்போ இது போக பேலன்ஸ் உள்ளதெல்லாம் கவர் ஆகாது. ஹேண்ட் வாஷ், ஷூ கவர், கேப்ஸ் இந்த இதெல்லாம் லிஸ்ட் 2ல வந்துருது. லிஸ்ட் 2, லிஸ்ட் 3 இது எல்லாமே வந்து அடுத்தடுத்ததுல வந்தது. இப்ப இதுல பாருங்க லிஸ்ட் 4ல அட்மிஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்ன்னு இருக்குது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்லாம் அப்போ உங்களுக்கு கவர் ஆகாது. நீங்க கிளைம்ன்னு போய் இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 3000, 4000 வருதோ, அந்த ஃபீஸ்லாம் உங்களுக்கு கவர் ஆகாது. ஏன்னா இந்த ரைடர்ல அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணல. அதுதான் அவங்க கிளியரா இங்க டாக்குமெண்ட்லயே குடுத்துட்டாங்க. ஐட்டம்ஸ் அஸ் பெர் லிஸ்ட் 1 வில் பிகம் பேயபிள். ஸோ அந்த வார்த்தைய புரிஞ்சுக்கோங்க. அப்ப லிஸ்ட் 1ல அந்த 68 ஐட்டம்ஸ் மட்டும் தான் கவரபிள். இப்போ எக்ஸ்ட்ரா பிரீமியம் கட்டுறோம் ரைடருக்கு ₹1300 வருது. அப்ப நிவா புபால என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறது சேஃப்கார்ட் பிளஸ் ரைடர் எடுத்துக்கும். இவங்க என்ன குடுத்துருக்காங்க, வி வில் கவர் நான் பேயபிள் ஐட்டம் மென்ஷன்ட் ஆன் லிஸ்ட் 1, 2, 3, 4 வரைக்கும் எல்லாமே கவர் ஆகும்னு குடுத்துருக்காங்க. அப்போ மொத்தமா 4 லிஸ்ட்டையும் சேர்த்து இவங்கள்ட்ட எத்தன ஐட்டம்ஸ் வருது? இது லிஸ்ட் 1ல இவங்களும் கிட்டத்தட்ட 68 ஐட்டம்ஸ் குடுத்துருக்காங்க. லிஸ்ட் 2ல 26 ஐட்டம்ஸ், லிஸ்ட் 3ல 16 ஐட்டம், லிஸ்ட் 4ல வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18 ஐட்டம்ஸ் குடுத்துருக்காங்க. அப்போ இதுல பாருங்க அட்மிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்லாம் நிவா பூபாவோட ரைடர் சேஃப்கார்ட் பிளஸ் எடுக்கிறதுனால கவர் ஆகுது. சூப்பர் ஸ்டார் நம்ம ஸ்டார் ஹெல்த்ல எடுக்கிறதுல இந்த ஐட்டம்ஸ்லாம் கவர் ஆகாது. அப்படிதான் சொல்றேன். நம்ம ஆன்லைன்ல வாங்குறப்ப இந்த பாலிசி டாக்குமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்றதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி கம்மி. ஸோ அந்த மார்க்கெட்டிங் டேர்ம்ஸ் ஸ்வீட் கோட்டட் இருக்கிறதுனால நம்ம டைரக்ட்டா வாங்குறதுக்கு தான் ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஆஃப்லைன்ல வாங்க மாட்டோம். ஒரு ஆஃபீஸையோ, ஒரு கன்சல்டன்ட்டையோ, ஒரு ஏஜென்ட்டையோ விசிட் பண்ணி நம்ம வாங்குறது இல்ல. அப்போ கிட்டத்தட்ட இதுல நிவா புபால பார்த்தீங்கன்னா 173 ஐட்டம்ஸ் கிட்ட இருக்குது. அப்ப இந்த ஐட்டம்ஸ்லாம் கவர் ஆகுது. 1300 பே பண்றதுனால. அதுல தான் பிரீமியம் இன்பில்ட்டா குடுத்துட்டாங்க. எனக்கு பாலிசி கம்மியா இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்தோம்னா, நம்ம அதுல கிளைம் டைம்ல நம்ம ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றதுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாலிசி வேர்டிங்ஸ் இன் இன்சூரன்ஸ். கிளாரிட்டி அண்ட் கவரேஜ். ஹெல்ப்ஸ் இன் கிளைம் செட்டில்மென்ட். கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ். அவாய்ட் மிஸ்ரெப்ரசன்டேஷன். லீகல் ஃப்ரேம்வொர்க். ஒரு பாலிசி நம்ம எடுக்கிறோம்னா, அங்க குடுத்திருக்க மெயினான ஐட்டம்ஸ் மட்டும் வச்சு நம்ம எடுக்கக்கூட வேர்டிங்ஸ வச்சு, நம்ம இன் டெப்த்தா ஒரு பாலிசி டாக்குமெண்ட்ஸ டவுன்லோட் பண்ணி, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் கவர் ஆகும், எதுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, எதுக்கெல்லாம் சார்ஜஸ் வரும், இந்த விஷயம் எல்லாமே நம்ம படிக்கணும். இன்கேஸ் எனக்கு அது ஃபுல்லா கிளியர் ஆகல. ஏன்னா, இன்சூரன்ஸ பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வேர்டிங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கும். ஸோ உங்க ஒரு எக்ஸ்பெர்ட் கிட்ட நீங்க அட்வைஸ் கேட்டு அவங்க மூலியமா இது பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கிளைம் டைம்ல வரப்ப கண்டிப்பா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.